மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி ஜோதிட ஆசான்களை வணங்கி என் முதற்கண் வணக்கத்தை தொடங்குகிறேன். கோள்களை முதலில் நாம் பிரார்த்திப்போம். வேயிரு தோழி பங்கன் விடமுட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அமர்ந்து என் உலமையை புகழ்ந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஜோதிடத்தில் நவக்கோள்களையும் குருமார்களையும் குலவை விட்டு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகள் இருக்குது. ஜோதிடத்தில் நம்மளது பாரம்பரிய ஜோதிடம் நாம பார்க்கறதெல்லாம். இதில் இன்னொன்று சுகர் நாடின்றாங்க, அதில் கேபி சிஸ்டம், இதில் இன்னொன்று ஜாமக்கோள் ஆரிடம், இது நிறைய கலை இருக்குது. இதில் எல்லா கலையிலுமே கடைசியில் எடுத்துட்டு வர்றது இந்த 9 கோள்களும் 12 கட்டமும் தான். எந்த சுற்றிட்டு வந்தாலும் இந்த மலை மேலே நெல் வந்தாலும் குந்தாணி தான். அந்த கணக்கு நீ எந்த ரூட்ல போனாலும் கடைசியில் வர்றது இந்த 9 கோள்கள் 12 கட்டம் தான். இதுல நம்ம ஜோதிடத்துல எல்லாம் அந்த யோகத்தை பற்றி சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு கஜகேசரி யோகம் இருக்குது. பார்த்தோம்னா 2 கஜகேசரி யோகத்தை பார்த்துட்டு இது உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு சிவராஜ யோகம் இருக்கும், அந்த யோகம் உங்களுக்கு நல்ல யோகம் வேலை செய்யும்னு சொல்லுவோம். இன்னொருத்தருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், அது வர நேரத்தில் அதனுடைய திசைகள் ஒரு நேரத்தில் அது வேலை செய்யும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சச யோகம், இதுவும் அந்த இதுக்கு அது வேலை செய்யும்னு சொல்லுவோம். எல்லா யோகமுமே நம் ஜாதகத்தில் 1, 5, 9 நன்றாக இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். நீ எல்லாம் எது பண்ணாலுமே யோகங்கள் தானே வேலைக்கு போயிடும். நல்ல யோகம் வரும். அந்த நேரத்தில் இந்த கோள்கள் 1, 5, 9 இது சுபத்துவம் பெற்றிருந்தால் மட்டும்தான் யோகம் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா அந்த யோகம் ஒருத்தருக்கு லக்னாதிபதி இருப்பார், சிம்மலக்கணம், அவருக்கு 11ஆம் அதிபதி தனஸ்தானத்துக்கு 2 அதிபதி புதன் பகவான். அவர் இப்போ ஒரு திசை நடத்துறாரு. அந்த திசை நடத்தும் போது லாபத்துக்குடையவங்க தனஸ்தானத்துக்கு கூட திசை நடத்துறாரு. அவர் இதில் நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல கல்வியை கொடுக்கும், நல்ல வேலையை கொடுக்கும், நல்லா இருக்கணும்னு நாம் பேசுவோம். ஆனால் ஐயா சொன்னார் அது மாதிரி லக்னம் உயிர், அந்த உயிர் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான், அந்த கோள்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த யோகம் வேலை செய்யும். இல்லை இருந்தால் யோகம் தானே வரும், தானே போயிடும். அதே மாதிரி இந்த எல்லா யோகமுமே 1, 5, 9 முதல் அப்புறம் 1, 4, 7, 10 முன்னால் இதில் 1, 5, 9 பார்க்கணும், 1, 4, 7, 10 பார்க்கணும். இதில் எல்லாத்திலுமே இந்த யோகங்களுடைய அதிபதிகள் சுபத்துவம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த யோகம் வேலை செய்யும். ஒரு 6, 8, 12 இந்த கிரகங்கள் இருந்து ஒரு கஜகேசரி யோகம் சொல்கிறோம். அந்த கஜகேசரி யோகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அந்த யோகம் வேலை செய்யும். அவர் ஏதோ ஒரு யோகம் அதில் சரியில்லாத இருந்துட்டா அது கஜகேசரி யோகம் அல்ல, அது கேசரி யோகம், குருச்சந்திர யோகம்னு அதுக்கு வரும். இந்த யோகங்கள் சொல்லும் போதே இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க 6, 8, 12 இருக்கிறாங்களா, இல்லை 1, 5, 9 சுபத்துவம் பெற்றிருக்குதா, இல்லை 1, 4, 6, 7, 10 இவங்க இருக்கிறாங்களா, இந்த மாதிரி பார்த்துட்டு தான் இந்த யோகத்தில் நம்ம பார்க்கணும். இது அந்த யோகங்கள் எந்த யோகமும் 1000 ஜாதகத்துக்கு ஒன்று தான் வேலை செய்யும். ஏன் வேலை செய்யணும்னா அந்த 1000 ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் தான் ஒரு சுபத்துவம் பெற்றிருக்கும். ஒரு காலத்தில் இந்த கிரகங்கள்லாம் இந்த யோகத்தின் அதிபதி. இப்போ சிவராஜ் யோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவும் சூரியனும் சுபத்துவம் பெற்றிருக்கும். அதே மாதிரி இப்போ கஜகேசரி யோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவும் சந்திர பகவானும் சுபத்துவம் பெற்றிருக்கணும். அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம், அது இருக்கிறதுலேயே சரியான யோகம். அதனால வேலை செய்யணும்னா 9 கூடையவனும் 10 கூடையவனும் பக்காவாக இருக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா அந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க 30 வயது வரை தர்ம கர்மாதிபதி யோகம் முன்பின்ன கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு மாடி மேலே மாடி, வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து அனைத்தும் கொடுத்துரும். ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது அவ்வளோ பெரிய யோகம். அது இந்த யோகத்தில் அந்த கிரகங்கள் ஒன்றுல ஒரு கன்னி லக்கணம், எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் கன்னி லக்கணம்,
சுக்கிர பகவானும் புத பகவானும் மிதுன லக்னத்தில் உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க யார்? 2 பேருமே 9க்கு 10 கூடியவர் மிதுன லக்னத்தில் உட்கார்ந்துக்கிறாங்க. அவர் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் முன்ன இருந்தார். இன்னைக்கு அனைத்தும் கடவுள் மணி மணிமா அவர் கொடுத்துட்டு வராரு. இன்னைக்கு அவர் ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் சம்பளம் வாங்குறாரு. ஆரம்பத்தில் 10ஆவதுலேயே அவர் கொஞ்சம் முன்ன இருந்தவர், 12ஆவதுல கொஞ்சம் முன்ன இருந்தார். கடைசியில் அந்த யோகம் அவர் என்ன பண்ணிச்சு? போய் விட்டுருச்சு. இந்த மாதிரி எந்த யோகமும் 1, 5, 9 நம்ம முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த யோகம் வேலை செய்யும். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த யோகம் வேலை செய்யாது. நாம தர்மநாயமாக இருந்துட்டோம்னா அந்த யோகம் அறக்குறை நம்மளுக்கு வேலை செய்யும். இதை என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும். நிறைய நான் ஜாதகம் பார்த்ததில்ல, என் அனுபவத்தில் வந்தது நான் சொல்கிறேன். இந்த யோகங்கள் எப்பயுமே நம்ம கிரகணைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த யோகங்கள் வேலை செய்யும். இல்லைன்னா யோகம் வரும் அப்படியே இப்படி இருக்கிற மேடு இப்படி விட்டு போயினே இருக்கும் யோகம். இந்த மாதிரி யோகங்கள் இதுக்கு பரிகாரம் பண்ணால் இதுக்கு நல்லா வேலை செய்யுமா அப்படின்றது ஒரு இந்த யோகம் சரியில்லை, இந்த யோகத்துக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறோம், இந்த பரிகாரம் நம்மளுக்கு வேலை செய்யுமான்னா அந்த பரிகாரமும் நம்மளுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வேலை செய்யும். இல்லாட்டா நீ 1000 பரிகாரம் சொல்லி விட போய் சுற்றின்னு வருவங்க, செலவு பண்ணின்னு வருவங்க, அங்கே ஒன்றுமே நடக்காது. நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும். இந்த நேரம் நல்லா இல்லை அப்படின்னா இந்த யோகம் நம்மளுக்கு இந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஒன்றும் இல்லை, ஒரு ராகு திசை நடக்குது, நாகதோஷங்கிறது ஒருத்தருக்கு அவருக்கு சொல்லுவோம், இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, காளகஸ்தி போ, இது கும்பகோணம் போ, திருநாகேஸ்வரர் கும்பிடு, கீழப்பெரும்பலம் போ, கேத கும்பிடு, அப்புறம் இது நம்ம திருப்பாம்புரம், பாம்புபுரம் அந்த ஊருக்கு போய் பரிகாரம் பண்ணியதெல்லாம் நல்லாவும் சொல்லுவோம். என்ன நீங்கள் நல்லா இது பண்ணாலையும் அவர் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுபத்துவம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் வலுவா இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். சூரியன் நீச்சம், சந்திரன் நீச்சம், இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த பரிகாரம் வேலை செய்யாது. சூரியனும் சந்திரனும் நேத்திரம், இது கண்கள், இது உடல், இது உயிர், இது ரெண்டுமே இல்லை ஒழுங்கா இல்லை அப்படின்னா எந்த பரிகாரமும் நம்மளுக்கு வேலை செய்யும். இதை முன்ன புரிஞ்சுக்கணும். 2வது இந்த பரிகாரம் சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் வந்து ஒரு ஆத்ம திருப்திக்கு தான். ஒரு 80% கண்டிப்பாக வேலை செய்யாது. 20% நம்மளுக்கு எழுதினுக்கிற எழுத்து பிரகாரம்னா இது நடக்கும். 20% நம்ம தர்மநாயமா தெய்வ நம்பிக்கையில் இருந்துட்டோம்னா அந்த 20% நம்மளுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா 80% இறைவன் எழுதுறது மாற்றவே முடியாது. என்ன நடக்கணுங்கிறது அது கண்டிப்பாக நடக்கும். நீ கடவுள் கொடுக்கணும்னா கொடுத்துருவார். கஷ்டத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சே தீரணும். இதுல என்ன பண்ணுறாங்க, அந்த கஷ்டம் வரும்போது ஒரு யந்திரம் கட்டுறங்க, ஒரு ஜோதிடத்தை போய் பார்க்குறாங்க, இல்லாட்டி அந்த பில்லி சூனியம் பண்ணுறவங்க போய் பார்க்குறாங்க, ஒரு தகரம் இது கட்டலாம், வைக்கலாம், தகரம் வைக்கலாம், தகவல் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாமும் அதுலேருந்து ஏதாவது 10% நம்மளை விட்டு அது நம்மளுக்கு நல்லது பண்ணிச்சுன்னா மறுபடியும் அது எவ்வளவு நல்லது பண்ணிச்சுன்னா டபுள் மடங்கு நம்மகிட்ட வீட்டு அடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா துன்பம் வரும்போது தெய்வத்தை வேண்டணும். அந்த தெய்வத்தை வேண்டணும்னா அது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு சரி தெய்வத்தை வேணும்னு வந்துருந்தா அது நம்மளுக்கு கடவுள் காப்பாற்றுவார், மனதைரியத்தோடு வருவாங்க. அது கொஞ்சமாவது வேலை செய்யும். ஆனால் அந்த பரிகாரங்கள்லாம் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கணும். நல்ல நேரம்னா லக்னாதிபதி அவர் வாயிடுகிற நட்சத்திர அதிபதியினுடைய சாரம் பெற்ற அதிபதியினுடைய திசை நடக்கணும். இல்லாட்டினா 1, 5, 9 திசை நடக்கணும். இது நடந்தால் அவங்க நேரம் நல்லா இருந்தால் இந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். இல்லைன்னா பரிகாரங்கள் ஒரு 20% தான் வேலை செய்யும். நம்ம சொல்றது பூரா அனைத்தும் போய் பண்ணிடணும் சாமி, ஒன்றும் நடக்கலன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே 1, 5, 9 இந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருந்து லக்னாதிபதி அவர் தான் உயிர் நம்மளுக்கு. அந்த லக்னாதிபதி என்பவர் 6, 8, 12 இருந்துட்டால் நீ 1000 நேர் உருண்டு பெறவே எத்தனை கோடி வச்சிருந்தாலும் நிம்மதியாக முடியாது. சந்தோஷத்தை 50% நம்ம இழந்துருவோங்க. இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா தெய்வ நம்பிக்கை நம்மளுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. இதில் இந்த நாகதோஷத்துக்கு நிறைய சொல்லுவாங்க. கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போய் இதில் மெயினாக நாகதோஷம் இருந்துச்சுனாவே அது சும்மா நம்மளுக்கு ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. நாம் முன் பிறவில் செய்தது இந்த பிரிவில் 50%, நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்ம இந்த பிரிவில் 50%. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த நாகதோஷம், நாக கன்னிகள் நடி தோஷத்தில் வருது. எதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து விடுறது? நீ என்ன பண்ணு 50% நாகதோஷங்கிறவங்களாம் பார்க்க 30 வருஷம் கூட கல்யாணம் பண்ணாலே தடுப்பாருக்கும். அதுக்கு மேலே கல்யாணம் வாழ்க்கை கொஞ்சம் ஊரோட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்படியே அப்படி ஓடிட்டு இருக்கும்.
ஆனா அவங்களும் நல்ல நிலைமையில் இருந்துட்டாங்கன்னா அந்த 2 கிரகமும் ராகுவும் கேதுவும் நல்ல வலிமையான ஒரு குடும்பத்தை ஒழுங்கு பண்ணி கொடுக்கும். இருப்பினும் ராகு திசை இருந்தாவோ, நாகதோஷத்தில் பாருங்க, லக்னத்தில் ராகு இருந்தாவோ அவங்க பேராசையா இருப்பாங்க. சின்னதை யோசனை பண்ணி பார்க்க மாட்டாங்க. சின்ன வண்டி வேலை தான், ஏதாவது சின்ன வண்டி வேலை பெருசாக வாங்க, கார் வாங்கிட்டு 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், ஒரு பஸ் வாங்கலாம், கப்பல் வாங்க, இந்த மாதிரி எண்ணத்தை பெருசாக கொண்டு போய் விடும். அது என்ன பண்ணோம், மேலே தூக்கிட்டு போய் பார்த்து இடம் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் போட்டு கேள்வி திருப்பி ஜீரோவுக்கு வந்து நின்றுக்கணும். ராகு அதே மாதிரி கேது, லக்னத்தில் கேது உட்காந்துட்டா நீ கோடி வச்சுருந்தா ஒரு நிம்மதி என்னமோ நடக்கிறது சுறுசுறுப்புலாம் மனமாக தான் வரும். அவர் எதுவுமே ஆசைப்பட மாட்டார். ஏன்னா கேது இருக்கிறத சொல்லி கொடுவாரு. ஆன்மீகம் வந்து நாட்டுக்குள்ள விடுவோம். 2வது பெருசா எவ்வளவு சொத்து பத்து வச்சிருந்தாலையும் பொறுப்பா நடந்துக்குவார் ஓரளவுக்கு. அந்த ராகு மட்டும் உங்கள்கிட்ட பண்ணி விட்டுருவார். பேராசை அந்த மாதிரி ராகு கேதுக்கு உள்ளவங்களுக்கு அனைத்து பேருமே இந்த பரிகாரம் பண்ணோம்னா மெயினாக போய் எப்பயாவது அந்த குடும்பத்தை நாகதோஷம் அனைத்து பேருமே ராமேஸ்வரத்தில் போய் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருவோம். அப்புறம் முன்னோர் தான் குலதெய்வம் தான் முன்னோர்கள். குலதெய்வத்தை வலுவா கும்பிட்டுனே இருக்கும். ஒரு தடவை விடுறதுனா 2 தடவை கும்பிட்டு இடம் இல்லை. பெண் தெய்வம் தான் அம்மா பௌர்ணமி, ஆண் தெய்வம் தான் அமாவாசை. அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்று நீங்க ஒன்றும் வேட தேவையில்லை, எனக்கு இது வேணும் சாமி அது வேணும் சாமின்னு வேணும். அந்த சாமி நோய் நொடியில்லாத காப்பாற்றி என் குடும்பத்தை நல்லா வச்சுருந்த சாமி. அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு. எங்களது குடும்பத்தில் நாங்கள் செய்கிற பாவம் எங்கள் மேலே இருக்கிற சாபம் இந்த 2 நீக்கி சாமின்னு கும்பிடுங்க. இதை கும்பிட்டோம்னாவே அது என்ன பண்ணோம், இந்த பாவ சாபங்களை நீக்கிறது நம்ம குலசாமி தான். அதை நம்ம அடிக்கடி ஒரு தரம் போய் கும்பிட்டுங்க அது நல்லா ஆயிடுச்சுன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. அது அடிக்கடி அதை போய் காலை கெட்டே பிடிச்சோம்னா நம்மளுக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் ஒழுங்கு பண்ணி வைக்கிறோம் குலசாமி. அதனால் குலதெய்வத்தை வணங்கணும். அதே மாதிரி முனியப்பன், கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி இவங்கெல்லாம் அமாவாசை கும்பிட்றது சிறப்பு. போன உடனே என் குடும்பத்தில் நாங்கள் செஞ்ச பாவம் எங்கள் மேலே எனக்கு சாபம் இதை நீக்கி கொடு சாமின்னு. அது வேணும் கொஞ்சம் குறைஞ்சி வரும் நம்மகிட்ட மேலே இருக்கிற சாபம். இதை நம்ம எதுக்காக அந்த குலதெய்வத்தை எவ்வளோ கும்பிட சொல்கிறோம்னா, இது நம்மளுக்கு ஒரு தோசை இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் இது பண்ணுறாங்க. இன்னைக்கு நாம் இதை இந்த முன்னோர்களையும் இந்த குலதெய்வத்தையும் கையில் எடுத்தோம்னா நாளைக்கு நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இந்த தோசை வரக்கூடாது. அதுக்கு எப்படியே நாம் வந்து பேஸ்மட்டம் போடணும். பேஸ்மட்டம்னா கடவுளை கையில் பிடிச்சிக்கணும். ஏன்னா முன்னோர் தான் குலதெய்வம் தான் முன்னோர்கள். முன்னோர்களின் குலதெய்வத்தை யார் ஒருவர் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பிரச்சனை கழுத்துக்கே கத்தி முதலே கடவுள் காப்பாற்றி கொடுத்துருவார். இதுதான் உண்மை. இது எதுக்கு சொல்றேன்னா, யமனே வந்தாலே குலதெய்வத்தினுடைய உத்தரவில்லாத நம்மளை தொட முடியாது இந்த சாஸ்திரம். அவ்வளவு பவர் நம்ம குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை நம்ம வணங்கணும்னா கண்டிப்பா நம்ம குடும்ப திருப்தியாகும். நம்மளுக்கு இந்த நாகதோஷம் எந்த தோசைகள் இருந்தாலும் நம்ம குலசாமி நம்மளை காப்பாற்றி கொடுத்துரும். அதனால இந்த நாகதோஷம் இருக்கிறது, இந்த செவ்வாய் தோசை இருக்கிறது, இதுங்களுக்கெல்லாம் வந்து இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் சொல்றதோட குலசாமி வேணும். குலசாமி வேணும்னா மட்டும்தான் இதுக்கு பலன். முன்னோர்களையும் வேணும், குலசாமி வேணும். நீங்க இந்த நாகதோஷங்கிறவங்களை பாருங்க, ராகு கேது இருக்கிறவங்களை பாருங்க, குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க, குழந்தை குட்டி வட்டம் இருப்பாங்க, ஏதோ ஒரு வில்லங்கத்துல ஏதோ ஒரு குளறுபடியிலே தான் போவாங்க. ஏன்னா கடவுள் எழுதி வச்சிட்டாரு, போவாங்க நீ கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்து எழுதி வச்சிட்டாரு அவர். இந்த மாதிரி இதுல நான் முன்னே சொல்றேன், எப்படி சொல்றேங்க, இந்த யோகமும் இந்த பரிகாரமும் நம்ம நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான், கிரகங்கள் நல்லா வேலை செஞ்சு நல்ல புத்தி நல்ல திசை நல்ல யோக திசை இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். இல்லைன்னா வர யோகங்கள் நம்மளுக்கு பலன் கொடுக்காதே போயிடும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.